சமைக்க போகிறது கோபி 65. கோபி 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோபி 65 செய்யறதுக்கு நான் 250 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் காரம் இருக்காது, கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கடைசியா அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு மாவு நல்லா காலிஃப்ளவர்ல கோட்டிங் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு காலிஃப்ளவர்ல எல்லா பக்கமும் நல்ல கோட் ஆயிருக்கணும். அவ்வளவுதான். இப்போ இத ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல இந்த காலிஃப்ளவரை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ரொம்பவும் சூடாகக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். நடுநடுவுல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும். லைட்டா இந்த மாதிரி அதை பிரிச்சு விட்டுக்கணும். காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இத எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். கோபி 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு